வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். என்னோடு சேர்ந்து பிரசங்கின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும் என்று இங்கே சாலமோன் ஞானி எழுதுகிறத நீங்க பார்க்க முடியும். நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அருமையானவர்களே, கடந்த வாரங்களிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட சில காரியங்களை பேசினார். போன வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட சில காரியங்களை பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தையில் இருக்கிற இன்னும் சில முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரத்தில் அநேகர் வராததுனால நான் திரும்பவும் கொஞ்சம் அந்த காரியங்களை ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு சில காரியங்களை கொஞ்சம் டச் பண்ணிட்டு இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய சத்தியங்களை கொஞ்சம் ஆழமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அருமையானவர்களே, இந்த தைலக்காரன் யாரை காண்பிக்கிறான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, முதலாவதாக இந்த தைலக்காரன் தனிப்பட்ட நபரை, ஒரு தனி நபரை அவன் காண்பிக்கிறான் என்று நான் சொன்னேன். ஆமென். ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில செத்த ஈக்கள் இருக்கும் பொழுது அருமையானவர்களே, அது அவனுடைய வாழ்க்கையை நாரி கெட்டு போக பண்ணுகிறது. அவனுடைய வாழ்க்கையில வரவேண்டிய ஆசீர்வாதங்களை அது தடுக்கிறது. அவன் மேல இருக்கிற அழைப்பை அது பாதிக்கப்படுகிறது, பாதிப்புக்குள்ள நடத்துகிறது. அவன் மேல இருக்கிற பிரதிஷ்டையின் வாழ்க்கையை என்ன பண்ணுதுன்னா அது நாரி போக பண்ணுகிறது என்று நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, சிம்சோன் மேல ஒரு மிகப்பெரிய பிரதிஷ்டை இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய தலையில பார்த்தீங்கன்னா, அவன் தலையில தான் அந்த அபிஷேகம் இருக்கிறது. அவனுக்கு நீளமான முடி பாருங்க. அதையெல்லாம் என்ன பண்ணுவானா, அவன் ஜோட்டி போல என்ன பண்ணுவானா பின்னி வச்சிருப்பானா பாருங்க, பின்னி வச்சிருப்பானா. கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு ஜோட்டிலையும் அவனுடைய அந்த தேவன் அவன் மேலே வைத்திருந்த அந்த பிரதிஷ்டை இருந்தது. ஆமென். ஒவ்வொரு ஜோட்டியும் அவன் மேலே இருந்த பிரதிஷ்டையை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. என்னை கவனிங்க அருமையானவர்களே, ஒரு முறை எதிரிகள் அவனை சூழும் பொழுது அவன் என்ன பண்றான்னா, ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்றான் என்று பார்க்கிறோம். கொன்ன உடனே கவனிங்களேன், இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, எதிரிகள் வருவாங்க, ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா தைரியமாக அடித்து தள்ளிட்டு போயினே இருப்பான் பாருங்க. ஆனால் முதல் முறை என்ன நடக்குதுன்னா, 1000 பெலிஸ்தியர்களை எதிர்த்து அவன் யுத்தம் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு உயிருக்கே, அதாவது உயிர் போகிற அளவுக்கு தாகம் உண்டானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் சொல்கிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே 1000 பேரை நான் அடித்து நொறுக்கும்படி கர்த்தர் எனக்கு பலம் தந்தீங்க, என்னை உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பினீங்க. ஆனால் இப்போ தாகத்தால் நான் சாகிற நிலைமைக்கு இருக்கிறேன், எனக்கு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கணும்னு கர்த்தர் அங்கே அவனுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கி அவனை குடிச்சு உயிராகும்படி என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் அவன் ஜீவன் அவனுக்குள்ள வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார்னு பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன் பிரதர் அவனுக்கு உயிர் போகிற அளவுக்கு தாகம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கவனிங்க. ஏன்னா அவன் அந்த பிரதிஷ்டையை மிஸ் பண்ணுறான். என்ன, அவன் மேலே இருந்த பிரதிஷ்டை என்னன்னா, செத்த எந்த ஒரு மிருகமானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, யாரானாலும் செத்த பிரேதத்திடத்துல அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஆமென். பெலிஸ்தியர்கள் இவனை எதிர்த்து வரும் பொழுது இவன் வேற எதனா வழியை என்ன பண்ணியிருக்கலாம்னா தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இவன் தேர்ந்தெடுத்த காரியம் என்னன்னா, செத்துப்போன தாடையை எடுத்தான் பாருங்க. செத்துப்போன மிருகத்திலிருந்து அவன் தாடை எடுத்தான் பாருங்க. இங்க என்ன நடக்குது, பிரதிஷ்டை அவன் மிஸ் பண்றான், பிரதிஷ்டை அவன் இழக்கிறான். பிரதிஷ்டை இழக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் ஜீவனுக்கு சேதம் உண்டாகிற அளவுக்கு பிரச்சனை வருது. கர்த்தர் அவனை அதிலிருந்து காப்பாத்துறாருன்னு நம்ம பார்க்க முடியும். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, உங்க மேல என் மேல இருக்கிற பிரதிஷ்டையை என்ன பண்ணுன்னா, இந்த செத்த ஈக்கள் அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த செத்த ஈ என்ன பண்ணுச்சுன்னா உயிருக்கு ஆபத்தை கொண்டு வந்ததுன்னு நம்ம பார்க்க முடியும். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, ஒவ்வொரு தைலக்காரன் என்பது யாரை குறிக்கிறது, ஒவ்வொரு தனிநபரை
அது குறிக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பர்சனலா சோதிச்சு பார்க்கணும், செத்த ஈக்கள் எங்க வாழ்க்கையில எதனா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த செத்த ஈ எதற்கு அடையாளம் அப்படின்னு போன வாரம் சொன்னா, இது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். செத்த ஈயை பல காரியத்துக்கு ஒப்பிட்டு பேசலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் முதலாவதாக இதை யாருக்கு ஒப்பிடுகிறார்? செத்த ஈக்கள்னா பாவத்துக்கு ஒப்பிடுகிறார். ஆமென் சொல்லுங்க. பாவம் தான் என்ன பண்ணும் தெரியுமா? முதல்ல நமக்குள்ள வரும். முதல்ல நமக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வேர்பற்றி வேர் என்ன ஆகுனா மரமா வளர்ந்து கடைசியில் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன பண்ணுனா பாவம் உண்டாக்கும். பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அது வர்றதும் தெரியாது, அது வந்து நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறதும் நமக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. அது பெருசாக நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் பாருங்க. உயிருக்கே ஆபத்தான அளவுக்கு அது பிரச்சனையாக வந்து நிற்கும் பாருங்க. ஆமென். அப்போ இந்த செத்த ஈ எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பாவத்திற்கு அடையாளமா இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாதுங்க? பாவம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த தைலக்காரன் யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, இது குடும்பத்திற்கு அடையாளம். ஆமென். உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க குடும்ப சூழ்நிலையில, உங்க குடும்பத்துக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா பாவம் வரக்கூடாது. அந்த பாவம் என்ன பண்ணுனா குடும்ப வாழ்க்கையை கெடுத்துரும். ஆமென். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்துரும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த தைலக்காரன் யாரை காண்பிக்கிறான்னா சபையை காண்பிக்கிறான். ஆமென். சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுங்க? பாவம் வந்துடக்கூடாது. யாரோ ஒரு மனிதன் செய்கிற தவறு நிமித்தமா, யாரோ ஒரு மனிதன் தவறுகிறது நிமித்தமா, யாரோ ஒரு மனிதன் பாவத்துக்குள்ள போறது நிமித்தமா என்ன நடக்குதுன்னா முழு சபை என்ன பண்ணப்படுது? பாதிப்புக்குள்ளாக மாற்றப்படுது. உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்க எரிகோவை தாண்டி வரும்பொழுது யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவில் இருக்கிற ஒரு பொருளை நீங்க என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாதுன்னு. ஆகான் என்கிற மனிதன் பாபிலோன் சால்வையை இச்சித்து சில வெள்ளி பாத்திரங்களை இச்சித்து அவனை எடுத்து தன் கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைத்தான் பார்க்கிறோம். கவனிங்க. இப்போ இது பெரிய முழு சபைக்கு தெரியல. தெரியாததுனால ஆய் பட்டணத்தை பிடிக்கலான்னு போறாங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்க கொல்லப்படுகிறார்கள். யோசுவா வஸ்திரங்களை கிழித்து காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அடித்து கொண்டு அழறான், ஆண்டவரே மிகப்பெரிய பட்டணத்தை எல்லாம் ஜெயித்து விட்டோம், ஆனா இந்த சின்ன பட்டணத்துக்கிட்ட எங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களே, இந்த சின்ன பட்டணத்துக்கிட்ட எங்களை விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாபம் உங்களுக்குள்ள வந்ததுனால, பாவம் உங்களுக்குள்ள வந்ததுனால, செத்த ஈக்கள் சபைக்குள்ள வந்ததுனால என்ன பண்ணிடுச்சுன்னா அது உங்களை நாரி கெட்டு போக பண்ணினது அப்படின்னு சொல்றார். உடனே சீட்டு போட்டு ஆண்டவருடைய நாமத்தில் சீட்டு போடுறாங்க. ஒவ்வொரு கோத்திரமா விழுகிறது. கடைசியில் அந்த தனிநபர் மேலே விழுகிறது. அவனை கூப்பிட்டு கேட்டவன அவன் சொல்றான், ஆமாங்க நான் செய்தது தப்பு தான் அப்படின்னு. அவன் மேலே மிகப்பெரிய தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்ததை நீங்க பார்க்க முடியும். அப்போ நல்லா கவனிங்க. தைலக்காரன் யாரை காண்பிக்கிறான்? தனிப்பட்ட வாழ்க்கையை அவன் காண்பிக்கிறான். தைலக்காரன் யாரை காண்பிக்கிறான்? அவன் ஒரு குடும்பத்தை காண்பிக்கிறான். தைலக்காரன் யாரை காண்பிக்கிறான்? அவன் சபையை காண்பிக்கிறான். இந்த 3 நிலையிலையும் பாவம் வந்துடக்கூடாது. பாவம் வந்தா அது நாரி கெட்டு போக பண்ணும். ஆமென். அல்லேலூயா. பல காரியங்களை சொன்னேன். இது பாவத்தை குறிக்குது. பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 11 காரியங்களை போன வாரங்களில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடகடன்னு என் கூட சொல்லிடுங்க பார்க்கலாம். பாவம் எது பாவம்? நல்லா கவனிங்க. விபச்சாரம், வேசிதானம், பொய், பித்தலாட்டம், லஞ்சம், அநியாயமாக வருகிற பணம், வட்டிக்கு வாங்குற காரியங்கள், இதெல்லாம் பாவம்னு சொல்லி நமக்கு தெரியும். நமக்கே தெரியும். உங்ககிட்ட கேட்டாலே நீங்களே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பீங்க. ஆனால் பைபிள் சில காரியங்களை பாவம்னு சொல்லுது. என்னென்ன காரியங்கள்? 11 காரியங்களை சொன்ன. வேகமாக எங்களோட சொல்லிடுங்க பார்க்கலாம். முதலாவது பாவம் எதுங்க? விக்கிரக ஆராதனை பாவம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? கொஞ்சம் வேகமாக போறணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நேற்று போன வாரத்தில் சொன்னேன். எதுங்க பாவம்? வெரி குட். ரெண்டாவது எதுங்க சிஸ்டர்? புரியல. வெரி குட். ஒரு சகோதரன் இடரும் பொழுது அவனுக்கு நீங்க உதவி செய்யாமல் இருக்குது பாவம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா தானங்க? மூன்றாவது என்ன சொன்னேன்? கடகடன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இன்னைக்கான செய்தி போனோம் நம்ம சீக்கிரம். பிரதர் வெரி குட், வெரி குட். பொருத்தனை செய்த பிற்பாடு நம்ம யோசிக்கிறது அல்லது செய்யாமல் போவது பாவம். ஆமென். 4வது நியாய பிரமாணத்தை மீறுறது
பாவம் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? 5வது இச்சை பாவம். அந்த இச்சை மற்றவங்க பொருள் மேலேயும் வரக்கூடாது, நம்ம பொருளையாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் தெளிவாக எழுதுறாரு. என்னதுங்க, நீ ஒரு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்பொழுது அந்த போஜனத்தை பாரு, உன் முன்னாடி வைக்கிற லெக் பீஸை பாரு. உனக்கு சாப்பாட்டு மேலே இச்சை இருந்துச்சுன்னா தயவு செய்து எழுந்து வந்துரு, அதை சாப்பிடாத அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சொல்கிறாரா இல்லைங்களாங்க? நீ இச்சை உள்ளவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டு ரொம்ப கண்டிப்பாக பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன நியாயப்பிரமாணம் என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட என்ன செய்யறானா, விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி அங்கே சொல்ற. பார்க்கறத இச்சையே வரக்கூடாது உனக்குள்ள அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். 6வது தீய நோக்கம். எல்லாரும் சொல்லுங்க, பேசுங்க, என் கூட பேசுங்க, சத்தமா சொல்லுங்க. தீய நோக்கம் பாவம். என்னங்க பேச மாட்டேன்றீங்க? என் கூட பேசுங்க. தீய நோக்கம் சத்தமா சொல்லு. தீய நோக்கம். அம்மோன் அப்படின்ற ஒரு மனுஷன் தான் பாருங்க பைபிளில், தாவீதுக்கு பிள்ளை. அவன் தாமார் மேலே தவறான எண்ணம், தீய நோக்கம் கொள்கிறான். அதனால் அவன் உயிரே போயிடுச்சு. ஆமேன். அவன் சொல்கிறா, தாமார் சொல்கிறா, டே மதி கட்டவனை போல செய்யாதரா, மதி கட்டவனை போல இஸ்ரவேலில் உன்ன மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. நீ போய் அப்பா கிட்ட பேசு, அவர் நமக்கு திருமணம் செய்து வைப்பார், நீ என் வாழ்க்கை கெடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவன் கதறா. ஆனாலும் அவன் தவறா. தீய நோக்கம். தீய நோக்கம் என்ன பண்ணுன்னா பாவத்தை உண்டாக்கும். பாவம் என்ன ஆகும்னா கடைசியில் அது மரணத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆமா. 7வது சொல்லிடுங்க. அதிகமா சொல்ல மாட்டேன்றீங்களே. 34ஆம் சங்கீதம் 34:13 சொல்லு, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதட்டை என்ன பண்ணு, கபட்டு வசனிப்புக்கு என்ன பண்ணு, விலக்கி காத்துக்கொள். நீதிமொழிகள் 10:14 சொல்லுகிறது, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லை. அதனால நான் சொல்லுவேன் சபைக்கு, தயவு செய்து நம்முடைய பேச்சை கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம சுருக்கி கொள்ளணும். ஆமே சொல்லுங்க, சுருக்கி கொள்றது நல்லது. ஆமேன். சரி 8வது சொல்லிடுங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்காத. உன் கையில நிறைய பணம் இருக்கு, யாரோ ஒரு ஏழை உங்ககிட்ட கேட்கறாங்க, அவங்கள அற்பமா எண்ணி தள்ளாத, அல்லது நாளைக்கு தருவேன்னு சொல்லி தள்ளாத. உனக்கு செய்யறதுக்கு திராணி இருக்குல்ல, உங்ககிட்ட இருக்குல்ல, அப்ப கொடுத்து நீ என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நன்மை செய் அப்படின்றார். ஆமே. நன்மை செய்யாம நீ வருவது பாவம் அப்படின்னு சொல்றாரு. 9வது சத்தமா சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லாம இருப்பது பாவம். ஆமா, ஏசாயா 52:7 சொல்லுகிறது, சுவிசேஷகனுடைய பாதங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா அழகா பார்க்கிறாராம். ஆமேன். ஒருவேளை இயேசுவின் அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை நீங்க மற்றவங்களுக்கு சொல்றவங்களா இருப்பீங்கன்னா பரலோகம் உங்களை எப்படி தெரியுமா பார்க்கிறது, உங்க பாதங்களை அழகா பார்க்கிறது. அல்லேலூயா. 10வது சொல்லிடுங்க. 10வது எது பாவம்? என்னங்க, ஜெபிக்காதது பாவம். திறப்புல நின்று சொன்னா இல்லைங்களா, ஜெபிக்காதது. ஆமா, ஜெபிக்காதது பாவம். நம்ம மற்றவங்களுக்காக திருப்பல நிற்கலனா அதனால தான் உங்களை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். கூப்பிடும் போது என்ன நடக்குது தெரியுங்களா, உங்க மேல இருக்கிற அந்த பாவம் என்கிற காரியம் மறைக்கப்படுது. நீங்க சும்மா இங்க நீங்க ஒண்ணுமே ஜெபம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த ஜெபத்துக்கு வந்துடுறீங்க பாருங்க, அந்த அந்த கூட்டத்தில் நீங்க வந்துடுறீங்க பாருங்க. வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா அது உங்க வாழ்க்கையில நியாயமா பார்க்கப்படுது. ஆமே. அப்போ நம்ம தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா திறப்பில் நிற்கணும், ஜெபிச்சாகணும். அது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். 12வது லாஸ்ட்டாக நான் சொல்லி போன வாரம் 11 தான் நான் சொன்னேன். இந்த இன்னொன்று நான் சொல்லிடுறேன். என்னன்னா தள்ளி விடுதல் பாவம். என்ன சொல்லுங்க? மல்கியாவின் புத்தகம் 2:16 சொல்லுகிறது, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. மத்திய 5:31-32 சொல்லுகிறது, வேசிதன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ல. அப்போ தள்ளி விடக்கூடாது இருதயத்தினால. இங்க பாருங்க, கணவருக்கு நான் சொல்லுவேன், ஒரு கணவர் உங்க மனைவிய விபச்சார அந்த பிரச்சனையை ஒழிய வேற ஒன்னுத்தினால தள்ளிவிடக்கூடாது. உங்க மனைவியை நீங்க பிரிந்து வாழக்கூடாது. மனைவிக்கு நான் சொல்லுவேன், உங்க கணவர் விபச்சாரம் செய்கிறாரா, அப்போ அவரை பிரிந்து வாழறது தவறு இல்லை.
ஆனா உங்க முற்கோபத்தினால, உங்க சுபாவத்தினால, அல்லது உங்ககிட்ட இருக்கிற ஈகோவினால, உங்ககிட்ட இருக்கிற அந்த பொறுத்து கொள்ளக்கூடாத அந்த சுபாவத்தினால நீங்க பிரிந்து வாழ்ந்தீங்கன்னா அது பாவம். ஆமென் சொல்லுங்க. அப்ப தள்ளி விடுதலை கர்த்தர் என்ன பண்றாருன்னா வெறுக்கிறாராம். ஆமென் ஆமென். ஸோ 12 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. இதெல்லாமே என்னது? பாவம். ஆமென். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது? ஏன் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? உங்க இருதயத்தில் ஆழமா பதியணும். பிசாசு இந்த காரியங்களெல்லாம் கொண்டு வந்து உங்களை செய்ய வைப்பான், செய்யறதுக்கு தூண்டுவான். உங்க இருதயம் என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க பாருங்க, இதெல்லாம் பாவம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்யணும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கான வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். திரும்பவும் அந்த வசனத்தை என்னோடு கூட நீங்க வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், நாரி கெட்டு போக பண்ணும். நல்லா கவனிங்க, இந்த செத்த ஈக்கள் தான் நம்முடைய தலைப்பாய் எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க அருமையானவர்களே, செத்த ஈக்கள் எதை காண்பிக்கிறதாக நான் சொன்னேன்னா அது பாவத்தை காண்பிக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. கவனி, எதை காட்டுதுங்க? பாவத்தை காட்டுகிறது. கவனிங்களேன், கொஞ்சம் என்ன கவனிங்க. ஒரு 3-4 வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன். என்னன்னா, முதல்ல பாவம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த பாவம் முதலாவதாக எங்கே உண்டாகிறது அப்படின்னா உங்க இருதயம், முதல்ல சிந்தையில உண்டாகிறது. ஆமென். நீங்க ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்க. முதலாவதாக இந்த பாவம் எங்கே உண்டாகிறதுனா உங்க சிந்தைக்குள்ள வருகிறது. ஆமென். இரண்டாவது அது உங்க இருதயத்துல அது என்ன பண்ணுதுன்னா வேர்பற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நேரில் அதனால கொஞ்சம் வேகமா போறேன், என்னை கவனிச்சுட்டே வாங்க. அப்போ உங்க இருதயத்துக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. உங்க சிந்தைக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஆமென். இப்போ உங்க சிந்தைக்குள்ள பாவம் வந்துடுச்சு, உங்க இருதயத்துக்குள்ள பாவம் வந்துடுச்சு. இப்போ இது செயலா மாறும் பொழுது, தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல அவன் அரண்மனையினுடைய அந்த பலகடியில என்ன பண்றான்னா உலாவிக் கொண்டிருக்கிறான். உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தூரத்துல பச்சைபால் என்ன பண்றான்னா ஸ்தானம் பண்ணி கொண்டிருக்கிறா. அருமையானவர்களே, இப்ப அவன் இருதயத்துக்குள்ள பாவம் வருகிறது, அவன் சிந்தைக்குள்ள பாவம் வருகிறது. இப்போ அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா செயலா மாறுது. என்னவா மாறுதுங்க? அது செயலா மாறும் பொழுது குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆமென் ஆமென். என்னவா பார்க்கப்படுதுங்க? ஆமா, குற்றமா பார்க்கப்படுகிறது. கவனிங்க அருமையானவர்களே, இந்த குற்றம் அடுத்தது இங்க பாருங்களேன். ஒரு கண்களினால இருதயத்தினால பாவம் வருதுன்னு சொன்னேன். இந்த பாவம் செயலாக மாறும் பொழுது அது குற்றமாக மாறுகிறது அப்படின்னு சொன்னேன். மூன்றாவதாக இந்த செயல் மனிதனுக்கு விரோதமாக இருந்தால், கவனிங்க, தாவீது யாருக்கு விரோதமா பாவத்தை செய்யறான்? இச்சை வந்துடுச்சு. இச்சை வந்தோன்னா அது செயலா மாறுது. செயலா மாறும்பொழுது குற்றம் அப்படின்னு சொன்னானுங்களா? அந்த குற்றம் யாருக்கு விரோதமா அவன் செய்யறான்னா மனிதனுக்கு விரோதமா செய்யறான். கவனிங்க, ஒரு மனிதனுக்குள்ள 2 விதமா இருக்கு. ஒன்று மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் செய்கிற பாவம், ரெண்டாவது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். ஆமென். 2 விதமான பாவம் இருக்குங்க பிரதர் சிஸ்டர். ஒன்று மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் செய்கிற பாவம், ரெண்டாவது தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்கிற பாவம். ஆமென். இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. கவனிங்களேன், பாவத்துக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, பாவத்துக்கும் சிந்தைக்கு சம்பந்தம் இருக்கு. நான் சொன்னேன், அந்த பாவம் செயலாக மாறும் பொழுது அது குற்றமாக மாறுகிறது. இந்த குற்றம் மனிதனுக்கு விரோதமாய் மனிதனுக்கு விரோதமாக மனுஷன் செய்யும் பொழுது என்னவா மாறுதுன்னா அதுக்கு பெயர் அக்கிரமமாக மாறுகிறது. என்னவா மாறுதுங்க? சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 6:5 நீங்க வாசிச்சீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஆதியில தேவன் மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவன் என்ன பண்றான்னா நித்தமும்
அவனுடைய பாவங்கள் எப்படி இருக்குன்னா, இவனை எப்படி அழிக்கலாம், அவனை எப்படி உருப்படாமல் பண்ணலாம், இவன் எப்படி உருப்படாமல் போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இவன் காலை வாரி விடுறதுக்கு என்ன பண்ணலாம், இவன் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் பாவத்தை செய்கிறான். அந்த பாவம் பரலோகத்தின் பார்வையில் எப்படி பார்க்கப்படுதுன்னா அக்கிரமமாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதுறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிறது. அப்போ அவன் யாருக்கு விரோதமா பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறான்னா மனுஷனுக்கு விரோதமா அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? ரெண்டாவது தேவனுக்கு விரோதமா அவன் பாவம் செய்யும் பொழுது அது எப்படி பார்க்கப்படுதுன்னா மீறுதல்களாக பார்க்கப்படுகிறது. ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அதே சங்கீதம் 51:3 எழுதுறான், என் மீறுதல்களை நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவம் எப்பொழுது என்ன பண்ணுதுன்னா எனக்கு முன்பாக என்னது நிற்குது அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, பாவம் செயலாக மாறும் பொழுது அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆமா தானங்க? இங்க பாருங்க, உங்களுக்குள்ளவே பாவம் இருந்துச்சுன்னா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா? அரெஸ்ட் பண்ணாது. அது செயலாக மாறும் பொழுது தான் என்னவா மாறுது? குற்றமாக மாறுகிறது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா தானங்க? கவனிங்க, இந்த பாவம் 2 வகையா பிரிக்கப்படுது. ஒன்று, மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் செய்கிறது, அது என்னவா பார்க்கப்படுகிறது? பரலோக பார்வையெல்லாம் அக்கிரமமாக பார்க்கப்படுகிறது. தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் எப்படி பார்க்கப்படுகிறதுனா மீறுதல்களாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த கான்செப்ட்? புரியுதா இல்லைங்களாங்க? இது புரிஞ்சாதான் அடுத்துக்கு நம்ம போக முடியும். புரியுதுங்களா? அடுத்து போலாமா? சரி, என்ன கவனிங்க, இந்த பாவம் என்ன பண்ணப்படுதுன்னா கடைசியில நம்முடைய அழிவுக்கு, மரணத்திற்கு ஏதுவாக மாறுகிறது. பாவத்தின் சம்பளம் அது தேவனுக்கு விரோதமாக இருக்கலாம் அல்லது மனிதருக்கு விரோதமாக இருக்கலாம். நீங்க யாருக்கு விரோதமாக செயல்பட்டாலும், அது அக்கிரமமாக இருந்தாலும், அது மீறுதல்களாக இருந்தாலும், அதனுடைய முடிவு மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென், ஆமென். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா பாவம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில மனிதனாக வந்து தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி நம்மளை என்ன பண்றாரு, அந்த பாவத்திலிருந்து கழுவி மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். சரி, என்ன கவனிங்க அருமையானது. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா பாவத்தின் விளைவு. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்த உடனே அவனுக்குள்ள மரணம் வருகிறதா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு ஆதாம் ஏவாளை பார்த்து, ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அவங்க புசிச்ச உடனே செத்துட்டாங்களா? இல்ல. அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண, அந்த பாவம் பூரணப்படுகிறது. பூரணமான பிறகுதான் அவன் என்ன பண்றான்னா மரித்தாள் அப்படின்னு பார்க்கிறான். ஆமென். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்த உடனே அவன் சாகிறது இல்லை, அவன் வாழ்க்கையில சில விளைவுகளை அது உண்டாக்குகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? கவனமா கேட்டுட்டே வாங்க. ஆண்டவர் இந்த வாரமும் இதை பத்தி பேசுறாருன்னா இது ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் கவனமா கவனிங்க. முதலாவதாக அவன் வாழ்க்கையில ஏற்படுத்துகிற விளைவுகள் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது குடும்ப சூழ்நிலையில அல்லது சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள செத்தை ஆகிய பாவம் வரும் பொழுது அவனுக்குள்ள ஏற்படுத்துகிற முதலாவது விளைவுகள் என்னன்னா அவனுடைய ரட்சிப்பை இழக்க செய்கிறது. ஆமென். எழுதி கொள்ளுங்க. He lost his salvation. அவன் ரட்சிப்பை இழந்து போகிறான். ஒரு தனி நபராகட்டும் அல்லது குடும்பமாகட்டும் அல்லது சபையாகட்டும், யாருக்குள்ளனாலும் செத்தை ஆகிய பாவம் வரும் பொழுது முதலாவதாக அந்த பாவம் ஏற்படுத்துகிற விளைவு என்னன்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற ரட்சிப்பை அது எடுத்து போடுகிறது. ஆமென். தேவ சமூகத்தை விட்டு அவர்களை புறம்பே தள்ளுகிறது. ஆமென். தேவ பிரசன்னத்தை விட்டு அவர்களை அந்த பாவம் பிரிக்கிறது. தேவனோடு இருக்கும் அந்த உறவை அது பாதிப்புக்குள்ள நடத்துது. ஆமென். தேவ அபிஷேகத்தை இழக்கிற அளவுக்கு, தேவ பிரசன்னத்தை இழக்கிற அளவுக்கு, உங்க ரட்சிப்பு பறிபோகிற அளவுக்கு அந்த பாவம் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆமென்.
அல்லேலூயா. சில காரியங்களை சில நபரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க, கொஞ்சம் வேகமாக எடுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும் பொழுது ஸ்திரீகள் இஸ்ரவேலில் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடலும் பாடலுடன் புறப்பட்டு மேலதாளங்களோடும் கீதவாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகி சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு தெரியும் பெலிஸ்தியன் யாரை, அதாவது தாவீது யாரை கொண்டுட்டு வந்தா உங்களுக்கு தெரியும், கோலியாத்தை கொண்டுட்டு வரான். கோலியாத்து கிட்டத்தட்ட 40 நாள் சாயங்காலமும் காலையிலையும் அவன் தேவ தூஷணம் பண்ணுறான், ஜனங்களுக்கு விரோதமாக பேசுகிறான். அவன் அப்படி பேசும் பொழுது தாவீதை பற்றி உங்களுக்கு தெரியும், தாவீது அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க விசாரிக்க வருகிறான். கோலியாத் இப்படி ஏளனமாய் பேசுகிறத பார்த்து அவன் தேவ வைராகியம் கொண்டு என்ன பண்ணுறான்னா கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுறான். கோலியாத்துடைய தலையை வெட்டி ஜெயிக்கிறான். ஆமேன். ஜெயிச்ச உடனே இப்போ ஊருக்குள்ளே வராங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி யாருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஊருக்குள்ளே வந்த உடனே இந்த செய்தியை கேட்ட இஸ்ரவேலில் இருக்கிற சகல ஸ்திரீகளும் என்ன பண்ணுறாங்கன்னா மேலதாளத்தோடு அவங்க புறப்பட்டு ராஜாவாகி சவுலுக்கு முன்னாடி வராங்க. 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று. 8வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். 10 வாசிங்க சிஸ்டர். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்து இறங்கினது. ஆமேன். சொல்லுங்க, கவனிங்க. சவுல் யார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க என் கூட எடுத்துங்க 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுங்க. 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யார் இந்த சவுலு? அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் அபிஷேகம் பண்ணினார். என்ன கவனிங்க அருமையானவர்களே, சமஸ்த இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக, சமஸ்த இஸ்ரவேலை எதிரிகளிடத்திலிருந்து மீட்பதற்காக, சமஸ்த இஸ்ரவேலை வளர்ச்சிக்கு நேராய் நடத்துவதற்காக, சமஸ்த இஸ்ரவேலை தேவனுடைய பாதையில நடத்துவதற்காக, சமஸ்த இஸ்ரவேலை தேவனுக்கு பிரியமாய் மாற்றுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இந்த சவுல். ஆமென். அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், அவன் அபிஷேகிக்கப்பட்டவன், அவன் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா அவனை குறித்து நீங்க அப்படியே இந்த 10வது அதிகாரத்தில் நீங்க 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாய். 9வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கவனிங்க, முக்கியமான வார்த்தை. தேவன் அவனுக்கு இதுவரைக்கும் இருந்த இருதயத்தை அல்ல, வேற இருதயத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களாங்க? என்ன கவனிங்க சிஸ்டர், கொஞ்சம் என்ன கவனிங்க. இது வரைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுக்குள்ள இருந்த இருதயம் வேற. அது எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? அது பொல்லாங்கு நிறைந்த இருதயம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுக்கு இருந்த இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது பாவம் நிறைந்த இருதயம், அது இருள் நிறைந்த இருதயம். ஆனா என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கு உங்க இருதயம் மாற்றப்பட்டது. ஆமென். உங்க இருதயத்தை கர்த்தருடைய ஆலயமா கர்த்தர் பார்க்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக அதை மாற்றி அனுப்பி விடுறார் உங்களை. ஆமென். இப்படித்தான் அவன் தேர்ந்தெடுக்கப்படுறான். சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மேல அபிஷேக தைலத்தை ஊத்தின உடனே அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் மாறினான். ஒரு வசனத்தை வாசிங்க. 27வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க. அதுலயே 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனானவை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். கவனிங்க, சவுலை குறித்துதான அவனுடைய கேரக்டர் இதுதான். சவுல் எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவன்?
பேலியாளின் மக்கள் என்னதான் அசட்டியா பேசினாலும், என்னதான் அசட்டை பண்ணாலும் கண்டுக்காம போயிடுவார். ஆமென். ஏன் தெரியுமா? அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய அழைப்பு இருந்தது, அவன் இருதயம் மாற்றப்பட்ட இருதயமாக இருந்தது. ஆமென். ஆனா இப்ப என்ன நடக்குது தெரியுமா சிஸ்டர், பிரதர்? பாவம் அவனுக்குள்ள வருது. என்ன பாவம் தெரியுமா? தாவீதை பாடும் பொழுது, முறையா பாடும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடிட்டாங்க. உடனே இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. சபைக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில விசனப்படுத்துகிற வார்த்தை எதனா இருக்கான்னு பாருங்க. அது உங்க ரட்சிப்பை இழந்து போக செய்யும். ஆமென். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சபைக்குள்ள இருந்து ஒரு உபவாச ஜெபத்தை அறிவிக்கிறோம், சபைக்குள்ள இருந்து ஒரு தேவைகளை அறிவிக்கிறோம், சபைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு காரியத்தை தெரிவிக்கிறோம்னா உங்க இருதயம் உடனே அதுக்காக வசனப்படுதான்னு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட உங்களால சகிக்க முடியல, அது விசனமா இருக்கு. எவ்வளோ வெயில் காயுது, எவ்வளோ ஹீட்டா இருக்கு, இந்த ஆள் இன்னும் கூட முடிக்காம இழுத்துனே இருக்கிறாரு, விசனப்படுறீங்களா? நீங்க உங்க ரட்சிப்பை இழந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களால ஒரு 10 நிமிஷம் கூட சபையில எக்ஸ்ட்ரா உட்கார்ந்து வார்த்தை கேட்க முடியலனா உங்க ரட்சிப்புல ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது அர்த்தம் சிஸ்டர். உங்களால இங்கேயே ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்கார முடியலையே, பரலோகத்துக்கு உங்களால எப்படி வர முடியும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி. வேதம் சொல்லுகிறது, மத்தேயுல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவன் யாருங்க? விசனப்படாதவன். விசனப்படாதவன். தாவீது முன்னேறினா என்ன இருக்கு? இவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவா மாத்தந்து யார்? ஏங்க, இது வரைக்கும் சவுலின் வாழ்க்கையில் அவனை கேலி பண்ணி இருக்கிறாங்க, அசட்டை பண்ணி இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல, காது கேளாதவனை போல போனானா. அதுதான் அவன் கேரக்டர். ஆனா இப்ப காது கேட்டுச்சு இவருக்கு, சாருக்கு. ஏன் தெரியுமா? பாவம் உள்ள வந்துடுச்சு. சிஸ்டர், உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இது சவுலின் வாழ்க்கையில அவன் அபிஷேகத்தை இழந்து, அவன் 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 கிருபைகளை இழந்து, வசனத்தை பார்க்குறோமே, அவன் அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அவன் தலை மேல வந்து இறங்கினார்னு பார்க்குறோம். கவனிங்க, அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான்னு பார்க்குறோம். எல்லாரும் சொல்றாங்க சவுல் கூட தீர்க்க தரிசிகள் ஒருவனும், ஏன்னா அந்த அளவுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவன் பேசுறான். ஆனா இப்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தது. அவன் ஆட்சி செய்த 40 ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் அவனை அழைச்சாரோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன திட்டத்துக்காக கர்த்தர் அவனை அழைச்சாரோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரட்சிப்பை இழந்துட்டாங்க. கடைசியில் எப்படி தெரியுமா செத்து போனான்? சவுல் சூசைட் பண்ணி செத்து போனான். கடைசியில் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, தேவ பிரசன்னத்தை இழந்து போனான், அபிஷேகத்தை இழந்து போனான், கிருபைகளை இழந்து போயிட்டான். அவன் சாகும்பொழுது எப்படி தெரியுமா செத்தான்? நான் சூசைட் பண்ணின்னு செத்து போயிட்டான். ரட்சிப்பை இழந்து போயிட்டான். ஒரு சின்ன பாவம் உங்க ரட்சிப்பை இழக்கும்படி செய்கிறது. நீங்க நினைக்கிறீங்க நம்ம முறுமுறுக்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது, நம்ம விசனப்படுறது யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த விசனம், இங்க பாருங்க, தாவீதை குறித்ததான ஒரு எரிச்சல் யாருக்கு வந்ததுன்னா சவுலுக்குள்ள வந்தது. ஆமென், ஆமென். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஒருத்தன் பேரு காயின். காயின் யாரு? பெரியவன். ஆபேல் யாரு? காயின் என்ன வேலை செஞ்சான்? நிலத்தை பயிரிடுகிறவனா இருந்தான். ஆபேல் என்ன செஞ்சாரு? ஆடு மாடு. 2 பேரும் பலி செலுத்தும்படி வந்தாங்களா? செலுத்தினாங்களா? ஒருத்தருடைய காணிக்கை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏன் அங்கீகரித்தார்? பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி அன்றைக்கு ஆபேல் ஆட்டுக்குட்டியை பலியிட்டாரோ அது போல உங்களுக்காக நான் ஒரு நாள் பலியாக போகிறேன் அப்படின்றது சொல்றதுக்காக அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சார்,
இதுவரைக்கும் பயிரிட்டு கொண்டு வந்ததெல்லாம் அங்கீகரிச்சாரே, இந்த ஒரு டைம் தானே அங்கீகரிக்கல. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. உடனே காயினுடைய முகம் வேறுபட்டது. காயினுடைய ஆவி, அவன் ஆவி ஆத்துமா சரீரம் அப்படியே மாறுது பாருங்க. ஆமே. சிலருக்கு ஆவி ஆத்துமா சரீரெல்லாம் மாறும். ஒரு இடத்துல இருந்து கூடு விட்டு கூடு பாயும். பார்த்துருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க பாவத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரட்சிப்பை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். முடிவு சரியா இருக்காதுன்னு அர்த்தம். ஆமே. சவுல் அபிஷேகம் பெற்றவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். முதல் முறை சவுல் கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிடுறாரு அவங்க ஊர்ல. ரெண்டாவது சவுல் மன்னிக்கணும், சாமுவேல் முதல் முறை சவுல் அபிஷேகம் பண்ணிடுறாரு, பர்சனலாக அபிஷேகம் பண்ணுறாரு. ரெண்டாவது முறை பப்ளிக்காக எல்லா கோத்திரத்துக்கும் தெரிந்தவன் அபிஷேகம் பண்ணணும்னு கூப்பிடும் பொழுது இவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாங்க பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். ஆட்களை அனுப்பி கூட்டிட்டு வந்து அவன் அபிஷேகம் பண்ணுறாங்க. மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவன் தான் யாருன்னா சவுல். சிஸ்டர், கடைசியில் அவன் ரட்சிப்பை இழந்து போய் அவன் இல்லாமே போயிட்டான். அதுக்காகவா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார்? அதுக்காகவா கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார்? அதுக்காகவா கர்த்தர் அவனை முன்குறித்தார்? அதுக்காகவா சமஸ்த இஸ்ரவேல்ல கர்த்தர் அவனை ராஜாவா மாத்தினார்? இல்லை. இன்னைக்கு இதே பாவம் அநேக விசுவாசிகளுக்குள்ள, அநேகர் ஊழியர்களுக்குள்ள கூட இருக்குது. ஒரு ஊழியத்தை பார்த்தா இன்னொரு ஊழியத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னங்க பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அவங்க சபையில் ஆத்துமாக்கள் போயிட்டா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சபையை வளர்ச்சிக்கு நேரம் நடத்தினா பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போனால் பிடிக்க மாட்டேங்குது. பாருங்க, அந்த கசப்பு, சிஸ்டர் நம்ம ரட்சிப்பை இழக்க பண்ணிடும். அது நம்ம வாழ்க்கையில் பாவமாக மாறி நம்மளை ரட்சிப்பை ஒரு மனுஷன் இழந்துட்டான்னா அவன் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 12:15 சொல்லுகிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படுறாங்க. யாதொரு கசப்பான வேரும் உங்க இருதயத்தில் முளைக்கக்கூடாது. தாவீதின் மேல கசப்பான வேர் சவுலுக்கு உண்டானதுனால ரட்சிப்பை இழந்து போயிட்டான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் முதலாவதாக எதை பாதிக்குதுன்னா அவனுடைய ரட்சிப்பை பாதிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எதங்க பாதிக்குது? ஆமா, ரட்சிப்பை பாதிக்குது. அல்லேலூயா. ஆமென். கொலோசியர் 2:19 சொல்லுகிறது, பந்தய பொருளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இழந்து, உங்களுக்காக ஒரு பந்தய, நீங்கள் இப்போ நம்ம எல்லாரும் பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். எங்கெங்க ஓடிட்டு இருக்கிறோம்? சத்தமாக பேசுங்க. பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கு. இந்த பந்தய பொருளை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் லேட்டாக ஓடலாம், ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவங்க தான் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு பந்தயத்துக்கான அந்த பரிசுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்குமே பரிசு வச்சிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை லேட்டாக வந்து ரீச் ஆகலாம், ஒருவேளை சீக்கிரமாக ஓடி ரீச் ஆகலாம். நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் ரீச் ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் முன்னாடி ஓடி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பந்தயத்துக்கான அந்த பரிசை கொடுத்துட்டார். இப்போ லேட்டா ஓடிட்டு இருக்கிறோம். என்னைக்கு வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கை முடியலாம், என்னைக்கு வேணாலும் இந்த பந்தயம் முடியலாம். நமக்காக பந்தய பொருளை வச்சிருக்கிறார். சிஸ்டர், பிரதர், பாவம் அதை இழக்க செஞ்சிடும். பாவம் மட்டும், செத்த ஈக்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஆமென். கசப்பான வேர் யாரை குறித்தும் யார் மேலேயும் எப்பவுமே வரக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? ஆமா. ரெண்டாவது பாவம் உங்களை அழிவுக்கு நேரா நடத்தும். எல்லாம் சொல்லுங்க. முதலாவது நான் சொன்ன பாவம் நம்முடைய சால்வேஷன், அதாவது அந்த ரட்சிப்பை என்ன பண்ணுன்னா இழக்க செஞ்சிடும். நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை, அந்த தேவன் மேல இருந்த அந்த உறவை, அந்த கிருபைகளை என்ன பண்ணிடுங்க. ரெண்டாவது பாவம்
உங்களை என்னையும் அழிவுக்கு நேரம் நடத்தும். சோதம் குமாராவுடைய பாவம் அந்த தேசத்தை அழிவுக்கு நேரம் நடத்தினது. ஆமா தானங்க? அக்னியும் கந்தகமும் என்ன பண்ணுதுன்னா கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோதம் குமாராக்குள்ள இருந்த பாவம் என்னங்க? பெருந்தீனியின் பாவம். என் கூட பேசுங்க பார்க்கலாம், சத்தமா பேசுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள இந்த பாவம் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ள இந்த பாவம் இருக்கக்கூடாது. ஒரு தேசத்துக்குள்ள அல்லது ஒரு சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இந்த பாவம் இருக்கக்கூடாது. என்ன சொல்லுங்க? பெருந்தீனி, பெருந்தீனியின் பாவம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது அந்த பட்டணத்துக்குள்ள இருந்த பாவம் என்ன தெரியுமா? ஓரினை சேர்க்கை. என்னதுங்க? ஏன் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுறோம்? ஏன் தெரியுமா? என் தேசத்துக்குள்ள சட்டம் இருக்கு, ஓரினை சேர்க்கை பாவம் இல்லை. நீங்களும் நானும் வாழற இந்த இந்திய தேசத்துல சட்டம் இருக்கு, ஓரினை சேர்க்கை. ஆண் ஆணோட திருமணம் செய்து கொள்ளலாம், பெண் பெண்ணோட திருமணம் செய்து கொள்ளலாம். சட்டப்படி அது குற்றமாகாது. ஒரு காதல் ஜோடி எப்படி 18 வயசான ஒரு பெண் ஒரு பையனை காதலிக்கிறா, அவங்க வந்து சட்டப்படி வீட்டில் எதிர்க்கிறாங்க, ஜாதியின் பெயரால் எதிர்க்கிறாங்க, மதத்தின் பெயரால் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவார்களானால் அரசாங்கம் அதற்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம். அதற்கு சட்டம் இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆணு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கலான்னு சட்டம் இருக்கு. அதே போல ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டம் இருக்கு. எந்த சொந்தக்காரன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னா உங்களை உதைப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இது பைபிள் படி பாவமா? பாவம் இல்லையா? அப்ப இந்த பாவம் தேசத்துக்குள்ள இருக்கும் பொழுது தேசத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு கவனிங்க, உங்களுக்கு தெரியாது எத்தனையோ வாலிபர்கள் இந்த பாவத்துல சிக்குண்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ பெண் பிள்ளைங்க பெண்களோடு தவறா நடந்து கொள்ளுகிற காரியம் இருக்கு. தெரியுமா? தேசத்துல மனிதர்கள் மிருகங்களோடு புணருகிற பாவங்கள் தேசத்துல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நம் போதைக்காக, போதை மருந்துக்காக, போதை மாத்திரைக்காக தங்களை விற்று போடுகிற எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ விபச்சார தொழில ஒரு காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண்கள் ஈடுபடுறாங்கன்னு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா? இன்னைக்கு ஆண்கள் அந்த விபச்சார தொழில ஈடுபடுகிற அவலமான கேவலமான நிலையில நம்முடைய தேசம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? இந்த பாவம் தேசத்துக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த பாவம் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த நான் என்ன சொல்றேன், நான் என்ன கவனிங்க, இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தவிர அதிகமான அன்பு யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என் ஃப்ரெண்ட் ஆம்பளை தான் அவன், நான் இல்லைன்னு சொன்னி, ஒரு ஆம்பளை இடத்துல அதீதமான அன்போட இருக்கக்கூடாது, பழகக்கூடாது. என் உயிர் ஃப்ரெண்டுங்க, அவனுக்காக என் உயிரையும் கொடுப்பேங்க. செய்யாத. உன் இயேசுக்காக மட்டும்தான் உன் உயிரை கொடுக்கணும். உன் இயேசுக்காக மட்டும்தான் நீ உன் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட தான் நீ அதிகமாக பேசணும். அவரோட தான் நீ உறவு அதிகமாக இருக்கணும். அதை தவிர்த்து வேற யாரு கூடவும் உன் உறவு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆமென். இதுதான் சோதோம் குமாரால இருந்துச்சு. தேவ தூதர்கள் உண்மையிலேயே இந்த பட்டணத்துல பாவம் இருக்கான்னு பார்க்க போறாங்க. இவனுங்க சொல்றானுங்க, அவனுங்களை எங்க கிட்ட அனுப்புங்க, அவங்களோட நாங்க சேரணும், அவங்களோட நாங்க பாவத்தை செய்யணும். லோத்து சொல்றாரு, ஐயா இவங்க எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி, இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல, உங்க இஷ்டப்படி அவர்களுக்கு செய்யுங்கள், இவங்களை விட்டுருங்க, இவங்க ஆம்பளைங்க, இவங்களை விட்டுருங்க. அவனுக்கு சொல்றானுங்க, இல்ல உன் பெண்ணுங்கெல்லாம் எனக்கு ஆம்பளை தாண்டா வேணும்ன்றானுங்க. ஓரினை சேர்க்கையின் பாவம், ஓரினை சேர்க்கையின் பாவம். அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் கூப்பிடுறார். ஆமென். அல்லேலூயா. 3வது பாவம் சோதோம் குமார்ல இருந்த 3வது சோம்பேறி, பெருவயிற்று சோம்பேறி. எப்படி இருந்தாங்க?
பேசுங்க. பெருவயிற்றின் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம். இங்க பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ளேயும் அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, சபைக்குள்ளேயும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இது இருப்புறமும் கருக்குள்ள பட்டி எனக்கும் சேர்த்தா நான் சொல்றேன். ஊழியம் செய்கிற நாங்க எப்படி செய்யக்கூடாது தெரியுமா? அசதியா செய்யக்கூடாது. அது பாவன் பைபிள் சொல்லுது. கேட்டுங்களா? உன் ஆடுகளின் நிலைமையை, உன் மந்தையின் நிலைமையை நன்றா கவனித்தாரி. அது எங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுன்னு அறிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா போட்டோம், எங்கனா மேயிட்டோம், எங்கனா வரட்டும் அப்படின்னு நாங்க விட்டுட்டோம்னா அது எங்களுக்கு தான் பிரச்சனை. அது எங்க வாழ்க்கையில பாவமா இருக்கணும். சோம்பேறிகளா இருக்கக்கூடாதுன்றார். ஆமே. ஒரு ஸ்திரீயானவள் அதிகாலையில எழுகிறவளா இருக்கணும். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எப்ப எழணும்? நீங்க நைட் டியூட்டி போயிட்டு வந்திருப்பீங்க, அதனால உங்களால முடியாம படுத்ததே ஒரு 12-1 மணிக்கு படுத்திருப்பீங்க. நான் அதை பத்தி பேசல. ஆனா ஒரு ஸ்திரீயானவள் அதிகாலையில எழும்புகிறவளா இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் ஏதோ என் தனிப்பட்ட இது கிடையாது. நீதிமொழிகளின் 31ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்ன்ற அங்க எழுதியிருக்கிறார் ஆவியானவர். நீங்க படிச்சுங்க, டைம் இல்லை, கொஞ்சம் என்ன பாருங்க. அவள் எழுந்து தன் பிள்ளைகளுக்கான ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறவளாக, தன் கணவனுக்கு, அவன் வேலைக்கு போறான்ல, அவனுக்கான காரியங்களை அவ செய்கிறவளாக இருக்கணும். அப்படிப்பட்ட புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? சோம்பேறிதானம் நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இத்தனை பாவத்தையும் உள்ளடக்கி கொண்டிருந்த சோதோம் குமாரா அழிவுக்கு நேராய் தேவ கோபத்தை அங்கே கொண்டு வந்ததை நீங்க பார்க்க முடியும். இங்க பாருங்களேன், ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மோவாபின் சமவெளிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பாலாக் ராஜா பார்க்கறான். பார்த்து சொல்றான், ஐயோ ஏராளமான ஜனம், இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த ஜனம் செங்கடலை பிளந்த ஜனம். இந்த ஜனம் மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின ஜனம். இந்த ஜனம் பாசானின் ராஜாவாகி ஓகை அழித்த ஜனம். இந்த ஜனம் பிரபல ராஜாக்களை முறியடித்த ஜனம், பெரிய பெரிய பட்டணங்களை ஜெயித்த ஜனம். அதனால இதெல்லாம் இதுகிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். அதனால நான் ஒன்று பண்றேன். பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி கூலி பொருந்துறான். கூலி பொருந்தி கூப்பிடுறான் பாருங்க. பிலேயாம் தீர்க்கதரிசி வரார். அவர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருத்தனை ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, சபிச்சா இவர் வராரு பாருங்க. வந்த உடனே இவர் கூப்பிடுறாரு, பாலா கூப்பிடுறாரு, வாப்பா நீ போய் சபிப்பா அப்படின்னு. அவர் பார்க்கிறாரு. பார்த்தா அந்த ஜனத்தை சபிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் உங்க கூட இருந்தா ஒரு மனுஷனாலும் உங்களுக்கு விரோதமா பேச முடியாதுங்க. அவங்க கொடுக்கிற சாபம் உங்க மேல ஆசீர்வாதமா தான் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க என்ன செய்வனம் பண்ணட்டும், என்ன மாந்திரிகம் பண்ணட்டும், என்ன மந்திரம் பண்ணட்டும், உங்க வாழ்க்கையில் அது வரும்பொழுது ஆசீர்வாதமா மாறும். ஆமென். இப்போ பிலேயாம் பார்க்கிறாரு, சபிக்க முடியல. கிட்டத்தட்ட 3 இடத்துக்கு கூட்டு போறாருங்க அவரு. வா இந்த கொடுமுடிக்கு வா, வா அந்த மலைக்கு வா, வா இந்த மலை உச்சில இருந்து பாரு, சபி. 3 முறையும் மனுஷன் சபிக்கல, ஆசீர்வதிக்கிறாரு. உடனே பாலாக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. ஏண்டா உன்னை காசு கொடுத்து உனக்கு வண்டியை வச்சு உனக்கு வரும்போது டிஃபனு, உனக்கு வரும்போது லஞ்சு டின்னர்லாம் உனக்கு ஏற்பாடு பண்ணி உன்னை அழுங்காம குலுங்காம கூட்டு வந்து சபிடான்னா, இந்த 3 முறை நீ அவங்களை ஆசீர்வதிச்சிட்டியே, மரியாதையா உங்க வீட்டுக்கு ஓடிடு. அவன் சொல்றான், ஏண்டா நான் உனக்கு வரும்போதே சொன்னேன், உங்கள்கிட்ட டிஃபன் கேட்டனா, உங்கள்கிட்ட டீ அடியை கேட்டனா? இல்ல, நான் சொன்னேன் இல்ல, என் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்வேன் சொன்னா இல்லையா? அவன் சொல்றான், உனக்கு ஒரே ₹1 கிடையாது, ஓடுறா அப்படின்ற பாருங்க. ஓடுறான் போது இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னது, ஐயோ என்னடா இது வந்த காரியம் இப்படி ஆயிடுச்சு. சரி, அவன் ஒரு யோசனை சொல்றான். இவனுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்கும் பிரச்சனை வரும். சபிச்சா தானே இவர் ஆண்டவர் கேட்பாரு. இப்ப இவர் சபிக்கல. இவர் என்ன பண்றாருன்னா, அங்க பாருங்களேன், அவன் சொல்றான், அந்த ஜனத்துக்கு கர்த்தரே காவலாளியா இருக்கிறார். அந்த ஜனத்துக்கு கர்த்தரே பிரச்சனையா மாறணும்னா இப்படியெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்க என்னாகமத்தின் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எடுக்காதீங்க, டைம் இல்லை, இன்னொரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடறேன், கொஞ்சம் எனக்கு கவனிங்க. அவன் சொல்லிட்டு போற பிளான் என்ன தெரியுமா? அந்த ஜனங்களை இன்வைட் பண்ணு. எங்க ஊர்ல இப்படிப்பட்ட இது வச்சிருக்கிற ப்ரோக்ராம் வச்சிருக்கிற, வாங்கன்னு கூப்பிடு. அவன் வருவான், அவன் நமஸ்கரிப்பான், அவன் சாப்பிடுவான், உங்க பெண்களோட அவன் வேசிதானம் பண்ணுவான்.
அப்ப நீ அழிக்க வேணாம், நீ சபிக்க வேணாம், கர்த்தரே அவங்களுக்கு விரோதமா மாறிடுவேன். கர்த்தர் தானே காவலாளியா இருக்கிறாரு. நான் சபிக்கும்படி போனா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது அவர் தானே. இப்ப அந்த கர்த்தரையே விரோதமா மாத்தி விட்டலாம். அப்படி செய்யணும். அவன் அதே மாதிரி செய்யறாங்க. ஜனங்கள் மேல கர்த்தருடைய கோபம் வந்ததுன்னு பார்க்கிறோம். ஆமென். என்ன ஆச்சுங்களாங்க? கர்த்தருடைய கோபம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அன்னைக்கு மட்டும் 24,000 பேர் செத்து போனார்கள் அந்த கோபத்தினால், கர்த்தருடைய கோபத்தினால். அப்ப புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு எனக்கும் யார் காவலாளியா இருக்கிறது? அப்போ பாவம் நமக்குள்ள வரும் பொழுது அவர் நமக்கு எதிராளியா மாறிடுவார். புரியுதுங்களா? ஏன் நமக்குள்ள பாவம் வரக்கூடாதுன்னு புரியுதுங்களா? புரியுதுங்களா? இந்த பாவம் வரும்பொழுது அது நம்மளை அழிவுக்கு நேரம் நடத்திடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிவுக்கு நேரம் நடத்திடுச்சு. மூன்றாவதாக நாம், அதாவது பாவம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுன்னா, எதை செஞ்சாலும் தேவனுடைய பார்வையில் அருவருப்பா மாத்தி விட்டுரும். எல்லாம் சொல்லுங்க, என் கூட பேசுங்க. பண்றதெல்லாம் பாவம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார் அப்படின்னு கமக்கெல்லாம் போட்டு பாடுவாங்க. ஆண்டு பாப்பாரு. எப்படி பாப்பாரு? அருவருப்பா பாப்பார், அருவருப்பா பாப்பார், எரிச்சலா பாப்பார். நீங்க கொடுக்கிற காணிக்கையா இருக்கலாம், நீங்க செலுத்துகிற ஆராதனையா இருக்கலாம். என் கூட எடுத்துக்கங்களேன், ஒரே ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்துங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் எடுங்களேன். 10வது வசனத்தை வாசிங்க. 8:10. நான் உள்ளே போய் பார்த்தபோது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. 11 படிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேர், அவர்களின் நடுவே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும், அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. இங்க பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிய கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி ஆலயத்துக்குள்ள கொண்டு போறார். எங்க கொண்டு போனாரு? கொண்டு போனா 70 மூப்பர்கள் இருக்கிறார்கள். இந்த 70 மூப்பர்களும் கையில தூப கலசத்தை பிடிக்கிறாங்க. தூப கலசம் என்பது நீங்க ஏறெடுக்கிற ஜபங்கள். தூப கலசம் என்பது நீங்க போடுற காணிக்கைகள். தூப கலசம் என்பது நீங்க வடிக்கிற கண்ணீர்கள். தூப கலசம் என்பது நீங்க செலுத்துகிற ஆராதனைகள். தூப கலசம் என்பது கர்த்தரை பாடுகிற பாடல்கள். இதெல்லாம் அவங்க காட்டுறாங்களாம். எதுக்கு காட்டுறாங்களாம் தெரியுமா? ஆலயத்துக்குள்ள அருவருப்பான மிருகங்களுக்கு காட்டுறாங்க. ஆலயத்துக்குள்ள என்ன வரையப்பட்டிருக்கிறது? அருவருப்பான மிருகங்களுடைய படங்கள் வரையப்பட்டிருக்கு. சிஸ்டர், நீங்க ஆலயத்துக்குள்ளதான் இருப்பீங்க. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ளதான் இருந்து பாடுவீங்க, தேவனை துதிப்பீங்க, கொடுப்பீங்க, ஜெபிப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. நம்மளை போல பரிசுத்தவான்கள் யாருமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம இருப்போம். ஆனா இதெல்லாம் பாவத்தோட செஞ்சீங்கன்னா நீங்க யாருக்கு தெரியுமா தூபம் காட்டுறீங்க? ஆண்டவருக்கு இல்ல, பிசாசு, அருவருப்பான மிருகங்களுக்கு காட்டுறீங்கன்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசே கிட்ட? மோசே, என் ஜனங்க கிட்ட போய் சொல்லு, அவங்கள விடுதலையாக்கும்படி சொல்லு, வந்து வனாந்தரத்துல எனக்கு ஆராதனை செய்ய சொல்லுன்ற. எங்க வர சொல்றாருங்க? பார்வோன்னு சொல்றான். ஏன்பா நீ ஏன் வனாந்தரத்துக்கு போய் ஆராதனை பண்ணணும்? உனக்கு எல்லா வசதியும் இங்க பண்ணி தரவா, இங்க ஆராதனை பண்ணு. தப்பா கரெக்டா? அது தப்பா கரெக்டாங்க?
பார்வோன்னு சொன்னது தப்பா கரெக்டா? கரெக்ட் தான். அவன் என்ன சொல்றான், நீ ஏன் குழந்தை குட்டிங்க ஆடு மாடெல்லாம் வெயில்ல கூட்டு போற, வனாந்தரத்துக்கு ஏன் கூட்டு போற, பாலைவனத்துக்கு ஏன் கூட்டு போற, வா உனக்கு எகிப்துல என்ன வசதி வேணும் நான் செய்யறேன், இங்க ஆராதி. இங்க பாருங்க. ஆனா மோசே சொல்றாரு, இல்ல இல்ல எங்களை அனுப்பி விடு, நாங்க போனோம், எங்களை அனுப்பி விடு, நான் போனோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் வெளியே வர சொல்றாரு. அவன் என்னதான் எகிப்தில் இருந்து கர்த்தரையே ஆராதிச்சாலும் எகிப்தின் சிங்காசனத்துல பார்வோன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எகிப்து என்பது பாவத்துக்கு அடையாளம். அருமையானவர்களே, என்னதான் பாவத்திலிருந்து கர்த்தர் ஆராதிச்சாலும் அது கர்த்தருக்கு போய் சேராது, பிசாசுக்கு தான் போய் சேரும். உங்களை போல பாடுறவங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கலாம், உங்களை போல ஜெப வீரர்கள் யாருமே இல்லாத இருக்கலாம். ஆண்டவர் அப்படியாங்க சொல்றாரு, நீ எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கோ, அது அந்தரங்கத்துல இருந்துன்னு போட்டோம், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ஓடியாந்துரு, நான் அதை ஏத்துக்கிறேன். அப்படியா சொல்றாரு? சொல்லுங்க. நீ என்ன பாவனா பண்ணுப்பா, நீ எவ்வளவு அக்கிரமனாலும் பேச்சுப்பா, நீ எவ்வளவு அக்கிரம செய்கை வேணாலும் செஞ்சுக்குப்பா, நீ எவ்வளோ தீட்டான காரியங்கள்லாம் பண்ணிக்கப்பா, வா ஞாயிற்றுக்கிழமை. பாட ஆள் இல்லைல்ல, ஆராதிக்க ஆள் இல்லைல்ல, நீ செய்ய.